சேலம் மேட்டூர் நீர்மட்டம் 50 அடிக்கும் கீழ் குறைந்துள்ளது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் சேலத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லையா? தற்போது அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். அதேபோன்று காவிரி ஒழுங்காற்று வாரியம் 2.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று நேற்று தினம் அறிவிக்கப்பட்டது. அந்த தண்ணீர் வந்துள்ளதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தின் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நதியாக காவிரி கூறப்படக்கூடிய மேட்டூர் அணையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டும் உரிய தேதியில் தண்ணீரானது திறக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததன் காரணமாகவும் கர்நாடகாவில் இருந்து திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் உரிய அளவில் திறக்கப்படாததன் காரணமாக கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி தண்ணீரானது நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் என்பது பெரிதளவும் பாதிப்புக்குள்ளானது. இந்த நிலையில் நடப்பாண்டாவது உரிய தேதியில் தண்ணீர் விநியோகப்படுமா என பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விவசாயிகள் இருந்து வந்தனர். இதற்கிடையே மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்தானது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து சரிந்த வண்ணமே இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது 205 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது 50 அடிக்கு கீழ் சரிந்து 49.9 அடியாக தற்போது இருக்கிறது. மேட்டூர் அணையின் மொத்த உயரம் என்று பார்த்துக் கொண்டால் 120 அடியாகும். இதில் சுமார் 93.47 டிஎம்சி அளவிற்கு தண்ணீரானது சேமிக்க வைக்க முடியும். ஆனால் தற்போது அணையின் நீர்மட்டம் 50 அடிக்கு கீழ் சரிந்துள்ளதால் தற்போது அணையில் 17.78 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இருப்பு இருக்கிறது. இதன் காரணமாக அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு 2100 கன அடி வீதம் தண்ணீரானது திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு குறிப்பாக கர்நாடகாவில் இருந்து ஆண்டுதோறும் காவிரி ஒழுங்காற்று ஆணையத்தின் உத்தரவின் பேரில் மேட்டூர் அணைக்கு 177.25 டிஎம்சி தண்ணீரானது திறந்துவிடப்பட வேண்டும். ஆனால் கடந்த ஆண்டு 79 டிஎம்சி தண்ணீரை மட்டுமே கர்நாடக அரசு வழங்கி இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் பருவமழையும் பொய்த்ததன் காரணமாக மேட்டூர் அணை தற்போது முழுவதுமாக வறண்டு காணப்படுகிறது. இந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்போதும் தண்ணீர் நிரம்பி காணப்படக்கூடிய பகுதிகள் கூட தற்போது நீரின்றி பாறைகள் முழுவதுமாக வெளியே தெரியும் அளவிற்கு இருக்கிறது. இதன் காரணமாக நடப்பாண்டு விவசாயம் பெரிதளவு பாதிக்கும் என விவசாயிகள் தரப்பில் அச்சம் எழுந்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் மேட்டூர் அணையிலிருந்து சேலம் மாவட்டத்தில் 11 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் தண்ணீர் விநியோகமானது செய்யப்பட்டு வருகிறது. இதே போல மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் 155 குடிநீர் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இதேபோல் தொடர்ந்து சரிந்து வந்தால் 30 அடிக்கு கீழ் வந்தால் இந்த கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுவதிலும் கூட சிக்கல் ஏற்படும். இதன் காரணமாக சேலம் மாவட்டம் மட்டுமின்றி டெல்டா மாவட்டங்களிலும் கூட இந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பது ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் எட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கூட கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்த போதிலும் கூட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் முறையான மழை இல்லாததன் காரணமாகவும் காவிரி ஒழுங்காற்று ஆணையம் அறிவித்தவாறு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வழங்காததன் காரணமாக தொடர்ச்சியாக அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து சரிந்து வந்தது. தற்போது இன்று காலை நிலவரப்படி ஒகேனக்கலுக்கு வரக்கூடிய நீர்வரத்து 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து நாளை காலை மேட்டூர் அணையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட நடப்பு ஆண்டு இந்த கோடை மழை அதிக அளவில் பெய்து தண்ணீர் வரத்து மேலும் அதிகரித்தால் மட்டுமே நீர்மட்டம் உயரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். போதிய அளவு நீர்மட்டம் வந்தால் மட்டுமே நடப்பாண்டு குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் இந்த விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர்களை வழங்க முடியும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த கோடை மழை அதிக அளவில் பெய்ய வேண்டும் எனவே தற்போது விவசாயிகள் தரப்பில் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி சுதன்.